வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி அந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வசனம்தான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அவனுக்கு கொடுத்தார், அருளி செய்தார் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் அங்கே நாம் பார்க்கிறோம். யார் இந்த யாபேஸ்? நாம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம், யூதாவின் சந்ததியில் பிறந்தவன் தான் இந்த யாபேஸ். இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று சொல்லி இந்த 9 அதிகாரம் வரையிலும் அந்த வரலாறு மாத்திரமே அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நாளாகம புஸ்தகத்தை எழுதினது யாருன்னா எஸ்ரா, வேத பாரகனாகிய எஸ்ரா இந்த நாளாகம புத்தகத்தை அவர் எழுதினார். அவர் எப்போ எழுதினார்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா தேசத்து ஜனங்கள் 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்தினுடைய சிறையிருப்புல அவர்கள் இருந்தார்கள். அந்த 70 வருட சிறையிருப்பு முடிந்த பின்பு அந்த ஜனங்கள் மீண்டும் எருசலேம், அந்த யூதா தேசத்திற்கு அங்கே வந்து சேர்ந்தார்கள். அந்த நேபுகாத் நேச்சார், பாபிலோன் தேசத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேம் தேவாலயம் எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கி தீக்கிரையாக்கி சென்றான். 70 வருடங்கள் கழித்து செருபாபேல் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து, சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்து செருபாபேல் அந்த தேவாலயத்தை கட்டினான். நெகேமியா அந்த எருசலேமை சுற்றிலும் அலங்கத்தை அவன் கட்டினான். அதற்கு பின்பு இந்த எஸ்ரா வந்து ஜனங்களுக்கு போதிக்கிறதான வேலையை செய்கிறார். இந்த எஸ்ரா தான் இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமும் புத்தகத்தை அங்கே சிறையிருப்புக்கு பின் வந்ததான ஜனங்கள் தங்களுடைய முன்னோர்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. அதை அவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த எஸ்ரா இந்த 1 நாளாகமும் 2 நாளாகமும் புத்தகத்தை அந்த யூதா ஜனங்களுக்காக அவர் எழுதுறாரு. அப்படி எழுதுறதுனால தான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரையிலும் இன்னார் இன்னாரை பெற்றார், இன்னார் இன்னாரை பெற்றார் என்று சொல்லி அங்கே வரலாறு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த வரலாறுக்கு நடுவுல இந்த யாபேசை குறித்து 2 வசனம் தான் என்ன செய்யுது அங்கே சொல்லுகிறது. யாபேஸ் ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சானாம்? அவன் வேண்டுதல் செய்தானாம். எப்படி? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை என்ன செய்யணும்? பெரிதாக்கணும். உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி இந்த யாபேஸ் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்ட அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? பதில் கொடுத்தார்.
அவன் வேண்டிக் கொண்ட காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்தார் என்று சொல்லி 2 வசனத்துல இந்த யாபேச குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இத்தனை நபர்கள் இந்த 9ஆம் அதிகாரம் வரையிலும் இருக்கிறாங்க, ஆனா யாபேசை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு விசேஷித்தவனாக, இந்த யாபேஸ் எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் ஒரு விசேஷித்தவனாக, ஒரு வித்தியாசமானவனாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த பட்டணத்தில் கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், இருந்தாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக விசேஷித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த யாபேச குறிச்சி அங்கே வேத வசனம் சொல்லுது. 9வது வசனத்தை வாசிங்களேன். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். இந்த யாபேசினுடைய தாய் அவனை எப்படி பெற்றெடுத்தாலாம்? நான் துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தேன். யாபேசின் சொன்ன துக்கம் என்று அர்த்தம். துக்கத்தின் மகன், வேதனையின் மகன், துயரத்தின் மகன், கண்ணீரின் மகன் என்று அங்கே அர்த்தம். இந்த யாபேஸ் அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு கூட என்ன செஞ்சாலாம்? பெற்றெடுத்தாலாம். அப்ப அந்த யாபேசை பெற்றெடுக்கும் போது வேதாகமத்துல தெளிவா சொல்லல, ஆனா அந்த தாய் ஏதோ வேதனையோடு, துயரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு கூடத்தான் அந்த யாபேஸ் அவனுடைய தாய் என்ன செஞ்சிருக்கிறான்? பெற்றெடுத்திருக்கிறாள். யோவான் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். யோவான் 16ஆம் அதிகாரம் அதுல உள்ள 21வது வசனத்தை வாசிங்க. யோவான் 16:21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை அவள் நினையாள் என்று அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அப்போ குழந்தையை பெற்றெடுத்த பின்பு, அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பின்பு அந்த தாயினுடைய துக்கம் என்ன செஞ்சிருது? ஆமா, மாறி போய் விடுகிறது. அப்படியே துக்கம் அங்கே சந்தோஷமாய் மாறி விடுகிறது. ஆனா இந்த யாபேசினுடைய தாய் சொல்ற, அவனை பெற்றெடுத்த பின்பும் பிள்ளைய பார்த்த பின்பும் அவள் துக்கத்தோடு கூட இருக்கிறாளாம். இந்த யாபேசினுடைய தாய் துக்கம் நிறைந்தவளாகவே அவள் இருக்கிறாள். வேலை யாபேச பார்க்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? இவன் துக்க நிறைந்தவன், இவன் துக்கத்தின் மகன், இவன் கண்ணீரின் மகன், இவன் உபத்திரவத்தின் மகன் என்று சொல்லி ஒருவேளை யாபேசை குறித்து அப்படி பேசி இருக்கலாம். ஏன்னா அவன் தாய் என்ன செய்யறான்? துக்கத்தோடு கூட இருக்கிறாள். இந்த பிள்ளையை பெற்றதிலிருந்து அவள் என்ன செய்கிறாள்? துக்கத்தோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறாள். ஆனா இந்த யாபேஸ் துக்கத்தோடு கூட அவனுடைய தாய் பெற்றிருந்தாலும் ஒரு நாள்ல ஆண்டவரை நோக்கி அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணான். தேவரீர் என்னை நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அங்கே அவன் ஜெபம் பண்ணினான். வசனத்துல பார்க்கிறோம், தன் சகோதரர்கள் எல்லார காட்டிலும் அவன் என்ன செஞ்சானாம்? கனம் பெற்றானாம். அப்ப அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினார். அல்லேலூயா. அவனுடைய துக்கத்தை, அவனுடைய துயரத்தை மாற்றி இந்த யாபேசை ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே,
ஒருவேளை 2024 வருஷம் முழுவதும் என் வாழ்க்கை முழுவதும் வேதனை தான், என் வாழ்க்கை முழுவதும் பாடுகள் தான், என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தான். இந்த கடன் பிரச்சனையின் நிமித்தமாக, இந்த வியாதியின் நிமித்தமாக நான் அநேக பாடுகளை அனுபவித்திருக்கிறேன், அநேக வேதனைகளை அனுபவித்திருக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் துக்கம் நிறைந்ததா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை 2024 வருஷத்தை நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் பிறந்திருக்கிற இந்த 2025 புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாறப்போகிறார். உங்களுடைய துயரத்தை ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை மாற்றி உங்களுடைய களிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் மாற்றப் போகிறார். என் துக்கத்தை எல்லாம், என் வியாதியை எல்லாம், என் கடனை எல்லாம் ஆண்டவர் இந்த வருஷத்துல மாற்றி என்னை மகிழ்ச்சியாக்குவார், என்னை சந்தோஷப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒருவேளை என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளின் நிமித்தமாக, என் குடும்பத்தில் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தமாக என் சந்தோஷத்தை நான் இழந்து போயிட்டேன், என் நிம்மதியை நான் இழந்து போயிட்டேன், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி இழந்து போன சூழ்நிலையில இருக்கிறோமா? இந்த 2025 ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த யாபேசினுடைய துக்கத்தை மாற்றி அவனை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை நோக்கி சொல்றான், தேவரீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அது நல்லா பாருங்க, அவன் 4 காரியத்தை அங்கே யாபேஸ் சொல்றான் பாருங்களேன். ஒன்று, தேவரீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். 2வது சொல்றான், என் எல்லையை என்ன செய்யணும்? ஆமா, பெரிதாக்க வேண்டும். 3வது சொல்றான், உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். 4வது சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தாராம்? அருளினார், கொடுத்தார். அப்போ யாபேஸ் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தன்னுடைய முன்னோர்கள் ஜெபித்த பிரகாரமாகவே இந்த யாபேஸ் ஜெபிக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி யாக்கோபு வேண்டினாரு, ஆபிரகாம் வேண்டினாரு, ஈசாக்க 100 மடங்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தாரு. 2வது சொல்றாரு, என் எல்லையை என்ன செய்யணும்? பெரிதாக்கணும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஆபிரகாமின் ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால இந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்துச்சாம். எங்கெல்லாம் நடந்து போனாங்களோ அது எல்லாமே அவர்களுக்கு ஆமா சொந்தமாய் மாறிட்டாம். எல்லைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? பெரிதாக்கி கொடுத்தார். 3வது பார்க்கிறோம், உமது கரம் என்னோடு கூட இருக்கணும். ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கணும்னு சொல்றான். 4வது சொல்றான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபத்துல கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் இருக்கிற ஆமா மத்தேயு 6:13 என்ன சொல்றாரு? தீமை நின்று என்ன செய்யும்? விலக்கி காத்தருளும் என்று ஆண்டவர் அந்த ஜெபத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 17:15 ஆண்டவர் சீஷர்களுக்காகவும் நமக்காகவும் அங்கே வேண்டிக் கொள்ளுகிறாராம். எதற்காக? தீமையினின்று காக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சாராம்? வேண்டிக் கொண்டாராம். இப்படி யாபேஸ் அங்கே ஆண்டவரை நோக்கி வேண்டினான். அவனுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த யாபேசை ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த யாபேச ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான்.
தேவனாகிய கர்த்தரை நோக்கி இந்த யாபேஸ் என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த யாபேஸ் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்துச்சு. முழுமையான ஜெபம் இந்த யாபேசினுடைய வாழ்க்கையில இருந்ததுனால ஆண்டவர் இந்த யாபேசை என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்களும் நானும் தீர்மானம் எடுக்க போறோம். நான் என்ன செய்வேன்? முழுமையான ஜெபம் என்னிடத்துல இருக்கணும் ஆண்டவரே. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதுல உள்ள 26வது வசனத்துல அங்கே யாக்கோபு ஜெபம் பண்றாரு. என்ன, எப்படி ஜெபம் பண்றாரு? ஆ ஆ ஆ ம் ஆ நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி யாக்கோபு அங்கே என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. 29வது வசனத்துல அங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? 29வது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தாராம். யாக்கோபினுடைய ஜெபம் என்னது? யாக்கோபினுடைய ஜெபம் என்னது? நீர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி யாக்கோபு ஜெபம் பண்ணான். இப்போ அவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. யாக்கோபினுடைய ஜெபம் ஒரு முடிவு பெற்ற ஒரு ஜெபம். அவன் என்ன கேட்டானோ அதை ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. யாபேஸ் என்ன ஆசீர்வதிக்கணும்னு கேட்டாரு. அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? அருளி செய்தாராம். அப்போ நம்முடைய ஜெபமும் முடிவு கிடைக்க பெறுகிறதான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு முற்று பெற்ற ஜெபமாக அங்கே இருக்க வேண்டும். இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். வேதாகமத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதுல உள்ள 20வது வசனத்தில் அங்கே பாருங்க. கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் என்ன, சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம் ரொம்ப பெருகிற்று. இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அந்த சோதோம் கொமோராவில் யார் இருக்கிறா? லோத்து அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறாரு. ஆபிரகாமின் சகோதரன் லோத்து அங்கே இருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு? இந்த பட்டணத்துல நீதிமானையும் நீர் என்ன செய்வீரோ, துன்மார்க்கனோடு கூட நீதிமானையும் அழிப்பீரோ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் விண்ணப்பம் பண்றாரு. அப்படியே நீங்க கீழே வாசிட்டே வாங்க. 50 நீதிமான்களின் நிமித்தம் இந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, 50 நீதிமான் நிமித்தம் இந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். 30 நீதிமான், 25 நீதிமான், 20 நீதிமான், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வராரு. ஆண்டவரும் என்ன சொல்றாரு? ஆமா, அந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 32, 33வது வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான்.
அதற்கு அவர் 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்துக்கு என்ன செஞ்சாராம்? திரும்பி போனாராம். ஆபிரகாமினுடைய ஜெபம் என்னது? ஆபிரகாமின் விண்ணப்பம் என்னது? சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஆபிரகாமினுடைய ஜெபமா இருந்துச்சு. சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டுச்சா? அழிக்கப்படலையா? அழிக்கப்பட்டு போயிட்டு, அப்படிதானே? அப்போ ஆபிரகாமின் ஜெபம் ஒரு முற்று பெறாத ஜெபம். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஜெபம் ஒரு முடிவு பெறாத ஜெபம். எதுக்காக ஜெபம் பண்ணாரு? சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்று ஜெபம் பண்ணிட்டே வந்தாரு. ஆண்டவரும் பதில் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா ஆபிரகாமின் ஜெபம் முடிவு பெறாத ஒரு ஜெபமா மாறிற்று. அங்கே ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை என்ன செஞ்சாரு? அழித்தார். சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டு போயிற்று. அப்ப ஆபிரகாமின் ஜெபம் முடிவு கிடைக்காத ஒரு ஜெபமாக என்ன செஞ்சிட்டு மாறிற்று. ஆனா யாபேசின் ஜெபம் எப்படி இருந்துச்சு? முற்று பெற்ற, முடிவு கிடைக்க பெற்ற ஒரு ஜெபமாக இருந்துச்சு. இதை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஏதோ நன்மைக்காக ஜெபம் பண்றோம், ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்றோம், குடும்பத்திற்காக ஜெபம் பண்றோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். ஒரு நாள் ஜெபம் பண்றோம், ஒரு மாசம் ஜெபம் பண்றோம், 3 மாசம் ஜெபம் பண்றோம், 6 மாசம் ஜெபம் பண்றோம். அதுக்கு பிறகு அந்த ஜெபத்தையும் மறந்துடுதோம், ஆண்டவரையும் என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். அப்படிதானே? என் ஜெபத்துக்கு எங்க பதில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஜெபத்தையே நீங்களும் நானும் என்ன செஞ்சிருந்தோம்? ஆமா, எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த நோக்கத்தையே நாம என்ன செஞ்சிருந்தோம்? மறந்து போயிருந்தோம். நம்முடைய ஜெபம் அரை குறை ஜெபமாக நின்று விடுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் அப்படி உணர்ந்திருப்பீங்க? என் ஜெபம் அரை குறை ஜெபமாக மாறி விடுகிறது. நான் கொஞ்ச நாள் ஜெபம் பண்றேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்ன உடனே நான் அதை என்ன செஞ்சிருந்தேன்? ஆமா, விட்டு விடுகிறோம். அப்ப நம்ம ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது? அரைகுறை ஜெபமா இருக்கு. ஆமாவா இல்லையா? அரைக்குறை ஜெபமாக இருக்கிறது. ஆனா யாபேசின் ஜெபம் எப்படி இருந்துச்சு? ஒரு முடிவு கிடைச்சிட்டு. ஆண்டவர் யாபேசை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதிச்சாரு. அவனுடைய எல்லையை பெரிதாக்குனாரு. அவன் ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்துச்சு. தீங்கு அவனை துக்கப்படுத்தாத படிக்கு இந்த யாபேஸ் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ஆமா, காத்து கொண்டாராம். அப்ப யாபேசினுடைய ஜெபம் முடிவு கிடைக்கப்பட்ட ஜெபமாக இருந்ததுனால இந்த 4 ஆசீர்வாதத்தையும் யாபேஸ் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்ப யாபேசை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவனுடைய ஜெபம் ஒரு முற்று பெற்ற, முடிவை பெற்றுக்கொண்ட ஒரு ஜெபமாக இருந்துச்சு. அப்ப இந்த வருஷத்துல நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஜெபம் அரைக்குறை ஜெபமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல இருந்து நாம் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் நம்முடைய ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதை போலத்தான் நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரையிலும் அது முடிவு பெற்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அப்ப யாபேசை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் அவனுடைய ஜெபம் முற்று பெற்ற, பதில் கிடைக்க பெற்ற ஒரு ஜெபமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன், இந்த வருஷத்துல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில அந்த பதில் கிடைக்கிற வரையிலும் நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரையிலும் நான் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டுவிட மாட்டேன். என் ஜெபம் அறக்குறை ஜெபமா என்ன செஞ்சிடக்கூடாது? மாறக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து போக போறோம். அல்லேலூயா. அப்ப இந்த யாபேசுக்கு இந்த 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. 5ஆவதா அவனுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? 1 நாளாகமம் 4:9 வாசிங்க. தன் சகோதரர்கள் எல்லார பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் மாறினானாம். அல்லேலூயா. அவனுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க என்கிற விவரம் வேதாகமத்தில் என்ன செய்யல, சொல்லல. ஆனாலும் தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் மாறியிருந்தான். அல்லேலூயா. ஒன்று ஜெபம் பண்ணா 4 ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செஞ்சது? ஆமா. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நீங்க மறந்துடக்கூடாது இல்லையா? என்ன ஆசீர்வாதம்லாம் யாபேசுக்கு கிடைச்சது? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. வெரி குட், பரவாயில்ல. ஒரு வசனத்தை இன்னைக்கு ஞாபகப்படுத்திட்டோம் இல்லையா? சரி, இந்த ஆசீர்வாதத்தை யாபேசுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்னொரு ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? தன் சகோதரர்கள் எல்லார பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தானாம். அல்லேலூயாம். யோபு 1:10 யோபு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு. அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செஞ்சாரு? அவன் வேலி அடைத்து பாதுகாத்தாரு. அவனுடைய சம்பத்து தேசத்துல என்ன செஞ்சிட்டான்? பெருகிற்று. கனம் யோபுவுக்கு அதிகமாக இருந்துச்சு. இங்க யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லார பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் அவன் என்ன செஞ்சானா? அவன் தாய் என்ன சொல்றா? இவன் துக்கத்தின் பிள்ளை, இவன் கண்ணீர் நிறைஞ்சவன், இவன் வேதனை நிறைஞ்சவன், இவன் துயரம் நிறைந்தவன்னு அவனுடைய தாய் அவனுக்கு முத்திரை குத்திட்டான். ஆனா இந்த யாபேஸ் ஆண்டவரை பிடிச்சு கொண்டதுனால இப்ப தன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாய் மாறினானாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வருஷத்துல நீங்களும் நானும் கனம் பெற்றவர்களாய் மாறணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்திலேயும் நாம் முதலிடம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் நமக்கு ஏதாவது காரியம் தேவை, ஆலோசனை தேவை அப்படின்னா, இவர் நல்ல பெரிய மனுஷன், இவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மனிதர்களைத்தான் என்ன செய்கிறோம்? நாடி போகிறோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னா நாம கர்த்தரை அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாக, எந்த காரியம் செஞ்சாலும் சரி, எதை செயல்படுத்தினாலும் முதல்ல ஆண்டவருக்கு தான் என்ன செய்யணும்? தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில
ஆண்டவருக்குத்தான் நாம் எல்லாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது அந்த கனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி முதலிடம் கொடுக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கு, நான் ஆராதனைக்கு வராமல் நம்ம சொந்த வேலைக்காக என்ன செஞ்சிருந்தோம், எங்கேயாவது போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களா, உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்களா? ஆராதனையை முடிச்சிட்டு உங்கள் வேலைக்கு போனால் நீங்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கீங்க? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்படிதானே? அப்போ நம்ம வாழ்க்கையில் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? எல்லாவற்றிலும் நம்ம உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் என்ன செய்யணுமா? கனம் பண்ணு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவருக்கு நாம் முதலிடம் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் கொடுக்கும் பொழுது நம்மை கனம் பெற்றவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், யாபேஸ் தேவனை நோக்கி என்ன செஞ்சான்? ஆமா, வேண்டிக் கொண்டான், ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணதுனால அவனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நீங்களும் நானும் அந்த யாபேசுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். ஒன்றே ஒன்று, நம்முடைய ஜெபம் அரைக்குறை ஜெபமாக இருக்கக்கூடாது, முடிவு முற்று பெற்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கனம் பண்ணணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படியாக, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபம். இந்த யாபேஸ் அதை தான் செய்தாரு. என் ஜெபமும் ஆரம்பமா என்ன செஞ்சிடக்கூடாது? அவன் மாறிடக்கூடாது. ஆண்டவரே,